கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 1 வசனம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக பலவீனப்பட்டவர்களாய் இருந்தாலும் உள்ளான வல்லமையிலே, தேவனுடைய வல்லமையிலே அவர்கள் பலப்பட்டவர்கள். ஆகவே தேவன் தான் அவர்களுடைய பலனாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் கம்பீரமாய் பாட வேண்டுமாம். தேவன் நம்முடைய பலனாய் இருப்பதனால் நாம் தேவனை கம்பீரமாய் பாட வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வரும் பொழுது நாம் நம்முடைய வாய்களை மூடி நம்முடைய நாவை வைத்து பாடாமல், நம்முடைய இருதயத்திலே நாம் கர்த்தரை துதிக்காமல், நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை பாடாமல் வெறும் பார்வையாளராகவே இருந்துவிட்டு சென்றால் தேவனுக்கு பிரியமாயிராது அந்த ஆராதனை. தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நாம் அவரை கம்பீரமாய் பாட வேண்டுமா? ஏனென்றால் அவர் நம்முடைய பலனாயிருக்கிறார். மட்டுமல்ல, யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபின் தேவனாயிருக்கிறார். அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தம்முடைய வல்லமையினாலே செய்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவரை குறித்து நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். மேலும் தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். அதாவது வாத்திய கருவிகளை கொண்டு தேவனுக்கு சங்கீதங்களை பாட வேண்டுமாம். தேவன் அதில் பிரியமாயிருக்கிறார். 3 வசனம் சொல்லுகிறது, மாத பிறப்பில் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு குறித்த சந்தோஷமான நாட்களிலே மாத பிறப்பு, நியமித்த காலம், பண்டிகை காலத்துல எக்காலம் ஊத வேண்டுமா? ஹல்லேலூயா. சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். காலத்தை ஊதி ஜனங்களெல்லாம் வரவழைக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். 4 வசனம் சொல்லுகிறது, இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. தேவனை கம்பீரமாய் பாடுவது, தேவனை யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிப்பது, தேவனுக்கு வாத்திய கருவிகளினாலே சங்கீதம் பாடுவது, நியமித்த குறித்த நாட்களிலே தேவன் எக்காலம் ஊதுவது, இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் விதித்த பிரமாணம், கட்டளை, கற்பனை, அவர் விதித்த நியாயமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு கடமையும் அல்ல, அது ஒரு சடங்காச்சாரமும் அல்ல, ஒரு பாரம்பரியமும் அல்ல. நம்மை படைத்த தேவனுக்கு நாம் நம்முடைய கம்பீரமாய் பாடி அவரை உயர்த்த, ஆராதிக்க, துதிக்க வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாட, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, உடைய நாமத்தை குறித்து ஆர்ப்பரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.